அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய ஐயன் வள்ளுவர் என்ன குறள் சொல்கிறான்றத அப்புறம் பார்க்கலாம். முதல்ல கதையை கேட்கலாம். ஒரு ஊரில் ஒரு துறவி இருந்தாராம். அவர் எப்பவுமே ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு மகாவிஷ்ணுவை நினச்சி அவருடைய நாமத்தையே உச்சரிச்சுக்கிட்டு இருப்பாராம். அவர் ஊர் ஊராக போய் ஒவ்வொரு கோயில்லையும் பெருமாளை தரிசனம் செய்வதையே ஒரு பெரிய கைங்கரியமாக வச்சுருந்தார். அப்படி ஒவ்வொரு கிராமத்துக்காக போகும் பொழுது அங்கே உள்ள மக்களெல்லாம் அவரை வணங்கி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது அவருக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலாக அவர் தரிசனம் பண்ணிக்கிட்டே போகும்போது அடுத்த கோயிலுக்கு போகிறதுக்காக ஒரு கிராமத்தை தாண்டி போகணும். அப்போ அந்த கிராமத்துக்கு அவர் போகிறாரு. அந்த கிராமம் ரொம்ப செல்வ செழிப்பாக நல்ல வளமையோடு இருக்குது. அப்போது அந்த கிராமத்தில் போய் ஒரு மரத்தடியில் அவர் உட்கார்றாரு. அப்போ அந்த ஊர் மக்கள்லாம் யாருமே அவரை கண்டுக்கவே இல்லை. அப்போ அவருக்கு ரொம்ப கோபமாயிருச்சு. என்னடா அது, நம்ம இப்படி உட்காந்துருக்கோம், யாருமே நம்மளை கண்டுக்கலை அப்படின்னு. என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ஊரில் நல்லா மண் வளத்தோடு இருக்கிறதுனால மக்கள் எல்லாம் ஏர் தொழில் செஞ்சுக்கிட்டு விவசாயம் பார்த்துக்கிட்டு ரொம்பவும் சுறுசுறுப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதை பார்த்ததும் அந்த துறவிக்கு கோபம் வந்துருச்சு. என்ன, நம்ம இப்படி இருக்கும்போது யாருமே நம்மளை கண்டுக்கலை அப்படின்னு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, கோபத்தினால இந்த ஏர் தொழில்னால விவசாயத்தினால தானே நீங்கள்லாம் என்னை மதிக்காமல் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால் இன்னும் 5 ஆண்டுகளுக்கு இந்த கிராமத்தில் மழையே பெய்யாது அப்படின்னு சொல்லி சபிச்சிடுறாரு. வருணதேவனும் மழை பொழியதை நிறுத்திடுறாரு. இதை மேல் லோகத்திலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்க மகாவிஷ்ணுவும் ரொம்ப வருத்தத்தோடு, என்னடா அது, நம்ம இவருடைய கோபத்தினால இப்படி சபிச்சிட்டாரே, இதனால் ஊர் மக்களும் அங்கே இருக்கிற உயிர்களும் 5 ஆண்டுகளுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்களே, நம்ம என்ன செய்கிறது, இவருக்கு இவருடைய சாபத்தினால நம்மளும் இவருக்கு துணை போகிறோமே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு தன்னுடைய கையில் இருந்த சங்கை தடவி பார்த்து விட்டு உறங்கி விடுகிறார். அப்படி இருக்கும்போது என்னாச்சு, ஏன் என்ன அப்படின்னா ஐதீகம் அப்படின்னா மகாவிஷ்ணு சங்கெடுத்து ஊதுனாதான் மழை பொழியும் அப்படிங்கிறது ஐதீகம். அப்படி இருக்கும்போது இப்போ இவர் 5 ஆண்டுகளுக்கு இந்த ஊரில் மழையே பெய்யாதுன்னு சாபம் கொடுத்துட்டாரு. அப்போது செல்வ செழிப்பாக நல்லா விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் எல்லாம் ரொம்ப இப்போ துன்பப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, மழையே இல்லை. அப்போ இதை கேள்விப்பட்டு இவருடைய சாபத்தினால தான் நம்மளுடைய ஊர் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னதும் ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு அவரை பார்க்க வர்றாங்க. அந்த துறவியை எங்களை மன்னிச்சுக்கோங்க சாமி, உங்களை கவனிக்காதது எங்களுடைய தவறு தான், அதற்காக எங்கள் ஊருக்கு இப்படி ஒரு சாபத்தை கொடுத்துட்டீங்களே, எப்படியாவது இந்த சாபத்தை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் கோபத்தினால எதுவுமே சொல்ல. இப்படி நாட்கள் போய்கிட்டே இருக்குது. இப்படி 1 வாரம் 10 நாள் போய்கிட்டே இருக்குது. அப்போ ஊர் மக்களெல்லாம் அவர்கிட்ட மாறி மாறி அவர்கிட்ட மன்றாடுறாங்க, எப்படியாவது எங்கள் கிராமத்தை பழையபடி செழிப்பாக்கணும் அப்படின்னு. ஆனால் ஒரே ஒரு விவசாயி மட்டும் பார்த்திங்கன்னா தினமும் போகிறாரு, வயலுக்கு போகிறாரு, ஏர் எடுத்துகிட்டு போய் உழுறாரு, அவர் நிலத்தில் என்னென்ன வேலை பார்க்க முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாரு. அப்போ எல்லோரும் கேட்குறாங்க, நீ என்ன இப்படி பண்ணிகிட்ருக்க, உனக்கு கொஞ்சம் கூட என்ன நிலைமைன்றது புரியலையா, நம்மளுடைய கிராமத்துக்கு இப்போது சாபம் கொடுத்துட்டாங்க, 5 ஆண்டுக்கு மழையே கிடையாது அப்படின்னு. அப்படி இருக்கும்போது எதற்காக நீ இப்படி தினமும் போய் உழுதுகிட்டு இருக்க, நிலத்தை சரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாங்களாம், இவர் சாபம் கொடுத்துட்டாரு, அதனால நம்மளுடைய கிராமத்துக்கு மழை இல்லாமல் போயிருச்சு, அதனால் உயிர்கள்லாம் வாடலாம். ஆனால் ஒரு விவசாயி தன்னுடைய கடமையிலேருந்து தவறக்கூடாது, என்றைக்கினாலும் விவசாயம் நம்ம பண்ணி தான் ஆகணும். அப்போ 5 ஆண்டுகள் கழிச்சுனாலும் என்றைக்கோ ஒரு நாளும் நமக்கு மழை வரும் பொழுது அப்போ விவசாயம் பண்ணணும்ல, அதுக்கு நான் தயாராக இருக்கணும்ல, அதற்காக தான் நான் தினமும் போய் உழுதுகிட்டு இருக்கேன். இப்படி 5 ஆண்டுகள் மழை வராதுன்னு சொல்லிட்டு நான் விவசாயம் பண்ணாமல் உழாமல் இருந்துட்டேன்னா அப்போ எனக்கு மறந்து போயிடாதா, அப்போ 5 ஆண்டுகள் கழித்து நான் திடீர்னு எப்படி உழ முடியும், அதனால தான் ஒரு விவசாயியாக என்னுடைய கடமையை என்ன ஆனாலும் எப்பேற்பட்ட துன்பம் நேர்ந்தாலும் அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இதை கேட்டவுடனே அவங்களுக்கெல்லாம் வாயடைச்சி போச்சு. என்னடா அது, இவன் இப்படி சொல்கிறானேன்னு. அதே சமயத்தில் அவன் சொல்கிறது சரின்னு தோணுச்சு. அப்போ இதை கேட்ட உடனே அந்த துறவி கூட நம்மளுடைய சாபத்தை திரும்ப பெறலாம் அப்படின்னு முன் வராரு. அப்போ இதையெல்லாம் வானுலகத்துலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்க மகாவிஷ்ணுவுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒரு விவசாயியே
தான் உழுகிறத வந்து மறந்துடுவோமோ அப்படின்னு சொல்லி தினமும் போய் உழுதுகிட்டு இருக்கானே, நம்மளும் 5 வருஷமாக இந்த சங்கம் ஊதாமலே வச்சுட்டோம்னா நமக்கும் சங்கம் எப்படி ஊதுறதுன்னு மறந்து போயிருமோ அப்படின்னு பக்கத்தில் இருந்த சங்கை எடுத்து ஊதி பார்த்தாராம். அவர் சங்கம் ஊதுனாரோ இல்லையோ, அடுத்த நிமிஷமே இடி மின்னலோட மழை அப்படியே பொழிஞ்சு கொட்டுச்சு அப்படின்றது கதை. இதை கேட்குறவங்களுக்கெல்லாம் கூட ஆச்சரியமாக இருக்கலாம், அது எப்படி சங்கு ஊதுனா மழை பெய்யுமா அப்படின்னு. அது ஒரு ஐதீகம். மகாவிஷ்ணு சங்கை எடுத்து ஊதினால் மழை பொழியும் அப்படிங்கிறது ஐதீகம். அதே சமயத்தில் ஊதாத போது மக்கள் வந்து வறட்சியில் வாடுவாங்க அப்படின்றது. நீங்கள் கூட கேட்கலாம், இப்போ வந்து நமக்கு மழை இந்த கொட்டு கொட்டுச்சே, ஊதி ஊதுன்னு மகாவிஷ்ணு விடாமல் சங்கை ஊதிட்டாரோன்னு இருக்கலாம். அதனால் என்றைக்குமே அளவோடு சங்கை ஊதி நம்மளுடைய வாழ்வு செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு நல்ல நினைப்போடே நம்ம இருக்கலாம். இப்போது இதற்கு வந்து நம்மளுடைய ஐயன் வள்ளுவர் என்ன குறள் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 104வது அதிகாரமான உழவு அப்படிங்கிறதுல 1031வது குறளாக, சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த குறளுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் சுழன்று சுழன்று பல தொழில்களை செய்து வந்தாலும் ஏர்தொழிலை நம்பியே தான் அது நிற்கிறது. அதனால் எவ்வளவு துன்பங்கள் நேர்ந்தாலும் ஏர்தொழிலே தலையாயதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வேறு வேறு தொழில்களை செய்து உலகம் இயங்கி கொண்டு இருந்தாலும் எப்பொழுதுமே ஏர்தொழிலை பின்பற்றியே அது வாழ்கிறது. அதனால் எப்பேற்பட்ட துன்பம் நேர்ந்தாலும் அல்லது எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் உழவை மட்டும் நாம் கைவிடக்கூடாது, அதையே முதன்மையான தொழிலாக கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இதற்கு பொருள். இந்த இடத்துல கூட இந்த கதையில் அந்த விவசாயி அதை தான் பண்ணுறாரு. ஊரே பஞ்சத்தில் இருந்தாலும், மழை பொய்த்து விட்டாலும், சாபத்தில் இருந்தாலும், என்ன துயர் நேர்ந்தாலும் ஒரு விவசாயியுடைய கடமை உழுவது, உழுது மக்களுக்கு உணவை உற்பத்தி செய்வது. அதனால் எப்பேற்பட்ட துன்பம் நேர்ந்தாலும் நாம் நம்முடைய உழவு தொல்லை கைவிடக்கூடாது. சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. நாமும் உழவை போற்றுவோம், உணவை பாதுகாப்போம், மக்களை மகிழ்விப்போம். மீண்டும் வேறு ஒரு குரலோடும் கதையோடும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம்.